அது தவிர எண்ணெய், கோவிலில் வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நல்லெண்ணெய் செக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, அது தவிர வந்து சாதம் வந்து சனிக்கிழமை வந்து காகத்திற்கு சாதம் இடுவது, இது எல்லாமே நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணத்தை அதிகமாக கொட்டி கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகம். இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதரர்களோட சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு பார்த்தீங்களேனால் 5ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால நிச்சயமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். படிப்படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நாட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியில் சென்று வேலையில் அமரக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். மறைந்த இடத்திலிருந்து, அதாவது ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து பணம் வரும். மைனிங் இதில் இருக்கிறவங்களுக்கு, மைனிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அதை தவிர போர்வெல் போடுறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து திடீர் பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கலைத்துறையில் அதுவும் கேமராமேன், அதை தவிர வந்து ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, இந்த லேபர் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணுறவங்க, இந்த சாப்பாடு இது பண்ணி கொடுக்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா ஆஞ்சநேயர் எல்லா கிரகங்களையும் பட்டினவர் அப்படின்றதுனால அங்கே போயிட்டு வர்றதும், அதற்கு முடிஞ்சதுன்னா ஒரு வடமாலையோ வெண்ணக்காப்போ சாத்திட்டு வர்றதன் மூலியமாகும் உங்களுக்கு வரக்கூடிய எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு.